இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் தண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ தண்ணி எம்டி கேன் வெளிய வச்சா அவங்க வந்து ஃபுல் கேன் வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஜிபே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் குவார்ட்டர்ஸ் விட்டு இறங்கி அப்படி போயிட்டே இருந்தேன். போயிட்டுருக்கப்ப நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பைக்கை வந்து அந்த குரங்கு வந்து இன்னும் நல்லா பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த ஸ்பாஞ்ச் வேறு பிச்சிருச்சு. பரிதாபமாக இருக்குது என் பைக்கு. புது பைக்கு 1,17,000 வாங்கி அதோடைய நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நெஞ்சு வெடிச்சிடும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் கடையில் கொடுத்து அது ஃபுல்லாக மாற்றணும். ஸோ அதனால தான் இதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு வேறு கடிச்சு கதறிட்டு. ஹாய், நான் வந்து இப்போ காஃபி போட வந்தேன் கிச்சனுக்கு. ஸோ காஃபி போட்டு குடிக்கலாம், கொசு கடிக்கு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். காஃபி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. கொதிச்ச பிறகு குடிக்கலாம். இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னன்னு தெரியல, லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் காஃபி எப்பவுமே எந்த டம்ளரில் குடிக்கேன் அப்படின்னு காமிக்கிறவங்களுக்கு இந்த கப்பு, இந்த பிளாக் கலர் கப்பில் தான் காஃபி. ஸோ அதை எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு நான் காஃபி போடுறவ காமிக்கிறேன். இந்த டாடா கிராண்ட், உங்களுக்கு இது ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறதா சரியா தெரியல. டாடா கிராண்ட் இந்த இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஸ்பூன் வந்து நான் என்ன ஸ்பூன் போட்டிருக்கேன்னா, உடன் ஸ்பூன், ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுதான் நான் போட்டிருக்கேன். அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்குவேன். உங்களுக்கு தெரியுதா, பால் கொதிக்க போகுது, இந்த மாதிரி எடுத்துக்குவேன். எடுத்துட்டு இதில் வந்து ஒரு 2, ஆக்சுவலாக இது 2 ஸ்பிஞ்சி மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பால் வந்து கொதிச்சுட்டு இதுக்கு மேலே நான் குறைச்சி வச்சாலும் அந்த பால் வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க, பொங்கிட்டே இருக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி வந்து நம்ம கலக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு 3 பிஞ்ச் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். கிராண்ட் காஃபி, டாடா கிராண்ட் காஃபி. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம பிளேஸில் வச்சிடணும். அப்போ தான் எனக்கு தூக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நாட்டு சக்கரை போட்டுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் இவ்வளோதான் இருக்குது. ஸோ வந்து இவ்வளோதான் போடுவேன். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான் நாட்டு சக்கரை போடுவேன். நிறையா போட்டெல்லாம் குடிக்க மாட்டேன். ஸோ கம்மியாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி துணி எடுத்துட்டு நம்ம வந்து குடிச்சிட்டு இதில் காஃபியை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு துணி எப்படி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கணும். கலக்கு. ஸோ கலக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சிடணும், இல்லைன்னா வாய் பொத்துரும். ஏற்கனவே இந்த எக் பப்ஸ் சாப்பிட்டா வாய் பொத்துருச்சுன்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் பொத்துருச்சுன்னா நானே ரொம்ப டேஞ்சர் ஆயிடுவேன். அதனால் டேஞ்சர் ஆயிடுவேன். அதனால் சரி கொஞ்ச நேரம் அப்படி வச்சிடணும். ரொம்ப சூடாலாம் குடிக்கக்கூடாது. ஸோ வச்சுட்டு கழிச்சு நான் காஃபி குடிப்பேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த புடலங்காய் இருப்பேன், புடலங்காய், இந்த புடலங்காய் வச்சு பருப்பு போட்டு நான் ஒரு கூட்டு மாதிரி வச்சுருவேன். ஸோ அந்த கூட்டே நான் டிஃபனுக்கு இதோடு சேர்த்து சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அடுத்தது நாளைக்கு காலையில் தான் இன்னைக்கு குழம்பு இதாட்டம் வைக்கணும். நாளைக்கு வந்து மத்தியானம் ரொட்டி. ஸோ அதுக்குள்ள குழம்பு இதாட்டம் வைக்கணும். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு காஃபி ஆறுறதுக்குள்ள காஃபி குடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் கிரில் சிக்கன் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அதோடைய பீசஸ்லாம் அங்கே இருக்குது, தூக்கி தாய்க்கு போடணும். அவ்வளோதான் இன்னைக்கு வந்து அவ்வளோதான். ஸோ கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வேலையை முடிச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாய்.